என்ன துரசிங்கம் போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. எல்லா சொத்தையும் நம்ம பேருக்கு மாத்தியாச்சு. இனிமேல் அந்த விஸ்வநாதன் பல்ல புடுங்கின பாம்பு. ஏய் துரசிங்கம், எப்படி எல்லாம் அவனை ஆட்டி வைக்க நினைக்கிறோமோ அப்படி எல்லாம் ஆட்டி வைக்கலாம்ப்பா. டேய் துரசிங்கம், நாம போட்ட ஜவாதத்தில் வேணுமா நாம ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவனை பிச்சைக்காரனாக்கி நடுத்தருவுல நிக்க வைக்கணும். நான் எப்படி அம்மாவோட உயிருக்காக அவன் காலை பிடிச்சி கெஞ்சி கதறனோ அதே மாதிரி அந்த விஸ்வநாதை ஏன் காலை பிடிச்சி கெஞ்சி கதற வைக்கணும். அது வரைக்கும் அப்பதான்டா ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவோட ஆத்மா அமைதி அடையும். அப்போ என்னோட தாயை பறிச்சு தாய்ப்பால் இல்லாம தாலாட்டு கேட்காம தவிக்க விட்ட அந்த விஸ்வநாதனை அவன் பொண்ண சீத்தரவதா பண்ண போற, சீரழிப்ப. கண்ணீர் விட வைப்ப. இது வரைக்கும் மாப்பிள்ளையே அமையலேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த விஸ்வநாதன் எதுக்குடா இப்படி ஒரு மாப்பிள்ளை வீடு தேடி வந்தான்னு சோதனைக்கு ஆளாக்குவேன். அவசரப்படாத துரசிங்கம், இனிமே நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வைக்கணும். கல்யாண நாள் வரைக்கும் தான் அந்த விஸ்வநாதனோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். கல்யாண நாள் அன்னைக்கு தான் இந்த கார்மேகம் யாருன்னு அவனுக்கு தெரியும். அப்பா திரும்ப திரும்ப எதையா பேசிக்கிட்டு இருந்தா கோபம் தான்ப்பா அதிகமாகுது. அப்பா இது கோபப்படுற நேரம் இல்ல, இது கொண்டாடுற நேரம்ப்பா, கொண்டாடுற நேரம். கொண்டாடலாம்டா, கொண்டாடலாம். சரி துரைசிங்கம், விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு, விருந்துல கலந்துக்கலாம். வா, அங்க போய் இந்த நல்ல நாளை கொண்டாடலாம்.